Oh, look at this. Oh, that is so creepy. மெர்மைட்னு சொல்லப்படுற கடல் கன்னிகள் உண்மையிலேயே நம்ம பூமியில இருக்கா இல்ல அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தானா அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில பல காலங்களா இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கடல் கன்னிகள் உண்மையிலேயே இருக்கிறதுக்கான ஆதாரமா சில வீடியோக்களும் வெளிவந்து மக்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. சில பேர் அதெல்லாம் பொய்னு சொன்னாலும் மறுபக்கம் மனிதன் போக முடியாத ஆழ்கடலோட ஏதாவது ஒரு பகுதியில கடல் கன்னி மாதிரியான உயிரினங்கள் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கலாம்னு தான் ஆராய்ச்சியாளர்களும் சொல்றாங்க. சில பொதுமக்களும் நம்புறாங்க. அப்படி உலகையே அதிர்ச்சி அடைய வச்ச கடல் கன்னிகள் உண்மையிலேயே இருக்கிறதுக்கான ஆதாரமா கருதப்படுற 5 உண்மையான கடல் கன்னி சம்பவங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி மிஸ்ட்ரி வீடியோஸ் போட எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு கடல் கன்னிகள் உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கான உங்களோட பதிலையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். நம்பர் 1, ஜூன் 18, 2012 அன்னைக்கு இஸ்ரேல் இருக்க கிரியாட் கடற்கரையில தான் இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. அன்னைக்கு சில சுற்றுலா பயணிகள் கடற்கரையை சுத்தி பார்க்க வந்திருந்தாங்க. அப்ப ஒருத்தர் கடற்கரையில ஏதோ வித்தியாசமா இருக்கிறத பார்த்து அதை தன்னோட மொபைல் போன்ல வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாரு. அதுல பாறை மேல ஒரு மர்மமான உருவம் உட்கார்ந்து இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு ஒரு மனுஷன் மாதிரியே தெரிஞ்சுது. ஆனா தூரத்துல இருந்து பார்த்ததால அது கிளியரா தெரியல. பிறகு மேலும் அங்கிருந்த பயணிகள் சிலரும் அந்த உருவத்தை பார்த்துட்டு அவங்களோட மொபைல் போன்ல ஜூம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாங்க. கேமராவை ஜூம் பண்ணப்பதான் அது மனுஷ உருவம் இல்ல, ஒரு கடல் கன்னி மாதிரியான உருவம்னு கிளியரா தெரிஞ்சுது. அதோட உடல் ஒரு மனித உடலோட வடிவத்திலையும் கீழ்ப்பகுதி மீன்வாள் மாதிரியும் இருந்துச்சு. அது உட்கார்ந்து இருந்த விதமும் வித்தியாசமா இருந்துச்சு. இத பார்த்த அந்த சுற்றுலா பயணிகளும் சுத்தி இருந்த மக்களும் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க பொறுமையா அந்த கடல் கன்னியை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் அதை இன்னும் பக்கத்துல போய் பார்க்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அங்கிருந்த இன்னும் சிலர் சத்தம் போட ஆரம்பிச்சதால மக்கள் தன்னை பார்க்கறத அந்த கடல் கன்னி கவனிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அது வேக வேகமா தண்ணிக்குள்ள குதிச்சு மறைஞ்சு போயிடுச்சு. இந்த மொத்த காட்சியுமே ஒரு சில வினாடிக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிடுச்சு. கடல் கன்னி திடீர்னு தண்ணிக்குள்ள குதிச்சு மறைஞ்சு போனதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த வீடியோ உடனே சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆச்சு. மக்கள் இத உண்மையான கடல் கன்னியோட நேரடி சாட்சின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் சில பேர் இது பிரமையா இருக்கலாம், இல்ல கடல்ல இருக்க வேற ஏதோ உயிரினத்தோட தவறான பிம்பமா இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, கிரியாட் கடற்பகுதியில இதுக்கு முன்னாடியே கடல் கன்னியை பார்த்ததா சில வதந்திகள் வந்திருக்கு. அதனால இந்த வீடியோ கடல் கன்னியோட இருப்பு பத்தின விவாதத்தை மறுபடியும் கிளப்பி விட்டுச்சு. நம்பர் 2, இந்த சம்பவம் ஜனவரி 12, 2008 அன்னைக்கு ஆஸ்திரேலியால இருக்க உலக புகழ்பெற்ற கிரேட் பேரியர் ரீஃப் பக்கத்துல நடந்துச்சு. அன்னைக்கு ஒரு ஸ்கூபா டைவர் கடலுக்கடியில டைவிங் செஞ்சு சுத்தி இருந்த அற்புதமான பவளப்பாறைகளையும் அழகான காட்சிகளையும் ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு. சுத்தியும் ஆயிரக்கணக்கான வண்ண மீன்கள் நீந்திக்கிட்டு இருந்துச்சு. தண்ணிக்கடியில இருந்த அந்த உலகம் ரொம்பவே அமைதியாவும் நிஜமாவே ஒரு கனவு மாதிரியும் இருந்துச்சு. அவர் தன்னோட கேமரால அதையெல்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டு மெதுவா நீந்திக்கிட்டு இருந்தப்ப அவரோட பார்வை திடீர்னு ஒரு பக்கமா திரும்பிச்சு. ஏன்னா தூரத்துல மங்களா ஒரு பெரிய உருவம் அவரை நோக்கி வரத அவர் கவனிச்சிட்டாரு. முதல்ல அவர் அது பெரிய டால்பின் இல்ல சுறாவா இருக்கும்னு நினைச்சாரு. ஆனா அது கிட்ட வர வரதான் அதோட உருவமும் வடிவமும் தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. அப்போதான் அது ஒரு கடல் கன்னி அப்படின்றது அவருக்கு புரிஞ்சுது. அந்த கடல் கன்னியோட உருவம் சாதாரண மனுஷங்களை விட அளவுல பெருசா இருந்தது. மனுஷங்க மாதிரியான மேல் உடலும் அதோட நீண்ட வாலும் தெளிவா தெரிஞ்சுது. அதோட உடல் தண்ணியில ரொம்ப இயல்பா ஒரு மீன் நீந்துற மாதிரி அசைஞ்சுது. அந்த சமயத்துல இந்த வீடியோ இன்டர்நெட்ல வேகமா வைரல் ஆச்சு. இது உண்மையிலேயே கேமரால பதிவான முதல் உண்மையான கடல் கன்னியான்னு மக்களுக்குள்ள பெரிய விவாதமே கிளம்பிச்சு. அதனாலேயே இந்த வீடியோ தான் இதுவரைக்கும் எடுத்ததிலேயே ரொம்ப தெளிவா கிட்ட இருந்து எடுத்த கடல் கன்னியோட நேரடி சாட்சியா கருதப்படுது. சரி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலேயே கடல் கன்னி தானா இல்ல கடல் கன்னி மாதிரி தெரியற வேற ஏதாவது ஒரு உயிரினத்தோட பிம்பமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 3, நவம்பர் 3, 2010 கிரீன்லாந்து கடற்கரையிலிருந்து 3000 அடி ஆழமான தண்ணிக்கடியில தான் இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. அன்னைக்கு ஒரு டைவிங் டீம் கடல்ல வாழற உயிரினங்களை பத்தி ஆய்வு பண்றதுக்காக நீர்மூழ்கி கப்பலை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போனாங்க. அவங்க தண்ணிக்கடியில கிட்டத்தட்ட 3000 அடி ஆழத்துல போய்கிட்டு இருந்தப்ப அங்க திடீர்னு ஒரு விசித்திரமான மர்மமான சத்தம் கேட்டுது. ஆனா அந்த சத்தம் ரொம்பவே விசித்திரமாவும் தெளிவாகவும் இருந்துச்சு. ஆழமான தண்ணிக்குள்ள இருந்து வந்த அந்த சத்தம் எக்ஸாக்டா எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாம அந்த சப்மர்சிபிள்ல இருந்தவங்க எல்லாம் குழம்பி போனாங்க.
அந்த சத்தத்தை ஒரு முறை ப்ளே பண்றேன், கவனமா கேளுங்க. இந்த விசித்திரமான சத்தத்தை கேட்டு பயந்து போன அவங்க சுத்தி நடக்கிறத அவங்க மொபைல் போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்துச்சு. திடீர்னு கேமரா முன்னாடி ஒரு கை வந்து கண்ணாடியை தொட முயற்சி பண்ணுச்சு. அந்த கை பார்க்கறதுக்கு மனுஷன் கை மாதிரி தான் இருந்தது. ஆனா அதுல ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சுது. அதாவது அது ஒரு கடல் கன்னியோட கை மாதிரி விரல் நடுவுல சவ்வு படர்ந்திருந்தது. வடிவத்திலையும் கொஞ்சம் அசாதாரணமா தான் இருந்தது. இந்த காட்சி சில வினாடிகளுக்குள்ள, அதாவது அந்த டீம் உறுப்பினர்களே அதை கவனிக்கிறதுக்குள்ள இந்த கை திடீர்னு மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது கண்டிப்பா மனுஷனோட கை இல்ல, அது ஒரு கடல் கன்னியோட கை மாதிரி விசித்திரமா இருந்ததை பார்த்து மேலும் அவங்க பயந்து போனாங்க. 3000 அடி ஆழத்துல தென்பட்ட இந்த கை கண்டிப்பா மனுஷனோடது இல்ல. அதே சமயம் அதோட முழு உருவம் தெரியாததால அது கடல் கன்னியோடதா இல்ல வேற ஏதாவது தெரியாத உயிரினத்தோடதா அப்படின்ற பல கேள்விகள் எழும்புச்சு. இந்த சம்பவம் ரொம்பவே மர்மமாகவும் பயங்கரமாகவும் இருந்ததால அந்த சப்மர்சிபிள்ல இருந்தவங்க எல்லாருமே அதிர்ச்சியோடும் குழப்பத்தோடும் கரைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆனதும் நிறைய டிவி ஷோக்கள்லயே இத கடல் கன்னியோட சாட்சியா காட்டினாங்க. இது ஒரு பெரிய விவாத பொருளாவே மாறிச்சு. பட் இது உண்மையிலேயே கடல் கன்னியோட கைதானா இல்ல கடலோட ஆழமான பகுதியில மறைஞ்சி வாழ்ந்து வர வேற ஏதாவது மர்மமான உயிரினமா அப்படின்றது ஒரு விடை புரியாத புதிராவே இருக்கு. நம்பர் 4. இந்த சம்பவம் ஜூன் 2, 2013 அன்னைக்கு ஸ்பெயின்ல இருக்க மல்லூக்ரா கடற்கரையில நடந்தது. சில ஜெர்மன் சுற்றுலா பயணிகள் படகுல கடல் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கடலோட அழகான காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க. அப்ப திடீர்னு ஒருத்தர் கேமராவை ஒரு பாறை பக்கமா திருப்பினாரு. அங்க வித்தியாசமா ஏதோ ஒண்ணு தெரிஞ்சது. ஒரு நீல நிறத்துல மர்மமான உருவம் ஒண்ணு அந்த பாறை மேல உக்காந்து இருந்துச்சு. அந்த உருவம் சூரிய வெளிச்சத்துல உக்காந்து தன்னோட உடம்ப மெதுவா அசைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதோட அசைவுகள் பார்க்க மனுஷங்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அது ஏதோ நார்மலான மனுஷன் மாதிரி தெரியல. தூரமா இருந்ததால கேமரால காட்சியும் சரியா தெரியல. ஆனா அது ஏதோ வினோதமான கடல் உயிரினம்னு மட்டும் தெளிவா தெரிஞ்சுது. இந்த வீடியோவை ஜூன் 2 ரெக்கார்ட் பண்ணாங்க. ஆனா அடுத்த நாள் தான் அவங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ணாங்க. வீடியோ வைரல் ஆனதும் மக்கள் பலருமே இந்த வீடியோல தெரியறது ஒரு கடல் கன்னிதான்னு அடிச்சு சொன்னாங்க. ஆனா சில பேர் இது வேற ஏதோ கடல் உயிரினத்தோட தப்பான பிம்பமா இருக்கலாம்னு சொன்னாங்க. இதுல தெரியற உருவம் நிஜமாவே கடல் கன்னியா இல்ல வேற ஏதோ உயிரினமா அப்படின்னு இந்த சம்பவத்துல மக்களோட கருத்து சரி பாதியா இருக்கு. நம்பர் 5. அக்டோபர் 10, 2017 அன்னைக்கு ஹவாய் கடற்கரையில சில மீனவர்கள் மனதை பதற வைக்கிற ஒரு காட்சியை பார்த்தாங்க. ஒரு பெரிய புயலுக்கு அப்புறம் அலைகள் அமைதியானதும் கடற்கரையில ஒரு விசித்திரமான சடலம் கரை ஒதுங்கி கிடந்திருக்கு. அவங்க முதல்ல அது ஒரு பெரிய மீன் தான் நினைச்சாங்க. ஆனா கிட்ட போய் பார்த்தப்ப அவங்க ரத்தமே உறைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு சாதாரண மீன் மாதிரி இல்ல, அது பாதி மீனும் பாதி மனுஷனோட உடலும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. அதோட மேல் உடம்பு முழுசா மனுஷங்க மாதிரி இருந்துச்சு. 2 கைகளும் சாதாரண மனுஷங்க கை மாதிரியே இருந்துச்சு. ஆனா அதோட கீழ்ப்பகுதி முழுசா மீன் வால் மாதிரி விரிஞ்சு இருந்துச்சு. அதோட முகம் ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. குழி விழுந்த கண்கள், திறந்த வாய், அப்புறம் காஞ்சி போன சிவப்பு நிறம் கலந்த பொன்னிற சுரட்டை முடி, இதெல்லாம் வச்சு பாக்குறதுக்கு இது ஏதோ ஆழ்கடல் ரகசியத்தோட ஒரு பகுதி மாதிரி தெரிஞ்சது. ஆனா உடல்ல ரொம்ப சுருக்கங்கள் விழுந்து தோல்லாம் சுருங்கி போய் பார்க்க அது செத்து பல நாளான மாதிரி இருந்துச்சு. அங்கிருந்த ஒருத்தர் இதை தன்னோட மொபைல் போன்ல வீடியோ எடுத்து வெளியிட இது சீக்கிரமா வைரலும் ஆச்சு. இந்த காட்சி மக்கள் மத்தியில பீதியை கிளப்பிச்சு. பிறகு சோசியல் மீடியால இந்த கடல் கன்னியோட உண்மை தன்மை பத்தி விவாதம் ஆரம்பிச்சது. சிலர் இது உண்மையான கடல் கன்னின்னு நம்பினாங்க. மேலும் சிலர் இது ஏதோ எடிட்டிங் பண்ண சிற்ப வேலைன்னு சொன்னாங்க. ஆனா பெரிய கேள்வி என்னன்னா, இது உண்மையிலே கடல் கன்னி தானா? அப்ப கடல்ல இன்னும் இது மாதிரி மர்மமான நம்ம பார்க்காத நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கா அப்படின்றதுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடல் கன்னிகள் உண்மையிலே இருக்குன்னு நம்புறீங்களா? இல்ல இதெல்லாம் பத்தாது இன்னும் ஆதாரங்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான இன்னும் சில வீடியோ ஃபுட்டேஜஸும் இருக்கு. அதையெல்லாம் பார்க்க பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதிகமான கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அடுத்து அந்த வீடியோவும் அப்லோட் பண்றேன். சோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.